அடிப்படை வசதிகளை செய்து தராததால் மாவட்ட ஆட்சியரிடம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை ஒப்படைத்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக நாகையில் உள்ள கிராம மக்கள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்துக்குட்பட்ட காடந்தேத்தி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் இங்குள்ள மக்கள் தவித்து வருகின்றனர். இது சம்பந்தமாக அதிகாரிகள் மற்றும் கட்சி தலைவர்களுக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக ஆங்காங்கே போஸ்டர் ஒட்டி எதிர்ப்பை பதிவு செய்தனர். மாவட்ட ஆட்சியரிடம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை ஒப்படைக்கப் போவதாக அதிருப்தியுடன் கூறியுள்ளனர். தண்ணி வசதி இல்லை. ஒரு பணம் தூக்கிட்டு போனால் கூட வழி இல்லை. மழை காலத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் எங்கள் இடத்த தர்றோம். அதில் எங்களுக்கு ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். அதில் கவர்மெண்ட் மூலியமாக, அரசு மூலியமாக எங்களுக்கு ஒரு சாலை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அடிக்கடி என்னென்னா தண்ணி பிரச்சனை தான் ஏற்படுது. நான் பஞ்சாயத்தில் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. நான் பிஎல்எஃப் தலைவராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஊருக்கு நிதி உதவி நிறைய உதவி பண்ணியிருக்கேன். டாய்லெட்டு கட்டி கொடுத்துருக்கோம். எல்லா உதவியும் நாங்களும் செஞ்சுருக்கோம். அதனால இந்த ஊருக்கான தேவையான தண்ணி வசதி கொடுக்கணும். குளிக்கிறதுக்கான குளத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். சாலை வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதுக்கான உதவியை கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அந்த அடிப்படை வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கவர்மெண்ட்டை நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வேறு யாரையும் கேட்கல. என் பிள்ளைகளுக்கு நாளைக்கு எந்த மன பிரச்சனையும் வரக்கூடாது. இதிலேருந்து முக்கியமாக நமக்கு மனுஷனோட முதல் தேவை குடிநீர் தான். அதை கூட செஞ்சு தர மாட்டாங்க இந்த கவர்மெண்ட்டு. நாங்களும் நிறைய இடத்துல போய் முறையிட்டு பார்த்துட்டோம், மனு கொடுத்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். இது வரைக்கும் குடிநீர் வசதிக்குன்னு எந்த ஏற்பாடும் பண்ணி தர மாட்டாங்க. ஒரு அடிபைப்பு போட்டு கேட்குறோம், அதை கூட பண்ணி தர மாட்டாங்க. நம்ம மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போய் சைக்கிள் இருக்கவங்க சைக்கிளில் போயிடுறாங்க, பைக் இருக்கவங்க பைக்கில் போயிடுறாங்க. இல்லாதவங்க இதில் போவாங்க, நடந்து போய் தான் தூக்கிட்டு வராங்க. நைட்டு 10 மணிக்கு ஒரு பொண்ணு தண்ணி தூக்கிட்டு வருது. தண்ணி இல்லாமல், குடி தண்ணி இல்லாமல் பக்கத்து ஊரில் போய் அழுதுகிட்டே போகுது. இந்த நிலைமைக்கு